ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மினி பாதுஷா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன், மைதா மாவு யூஸ் பண்ணல. நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சலிச்சுக்கங்க. அப்போ தான் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி டெக்ஸ்டரில் பர்ஃபெக்டாக வரும். அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய் எடுத்துக்கணும். நெய்யை சூடாக்கிடக்கூடாது. 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்புறம் 1 கப், எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1 கப் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் பிசைஞ்சுக்கங்க. கை விரல்களால் மட்டும்தான் பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப நேரம் பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பிச்சு பிச்சு ஒன்று மேலே வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேக்கியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை லைட்டாக உருட்டிக்கிட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்திடாமல் லைட்டாக உருட்டுங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி தான் உருட்டணும். உருட்டிட்டு கட்டை விரலால் நடுவில் லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. அதனால் உங்களுக்கு பூரி மாதிரி எலும்பாமல் ஈவனாக வெந்து வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவில் 2 கப் அளவு சுகர் எடுத்துக்கிட்டு அதே 2 கப் அளவு தண்ணியும் எடுத்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெயை ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது. மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரைக்கும் நல்லா ஈவனாக குக்காகி வரும். அதனால் ஒரு பேட்ச் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். அதனால் ஒவ்வொரு பேட்சாக ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் போட்டுட்டு அது நல்லா ஒரு 1/2 hour ஆகுது சோக் பண்ண விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் சுகர் சிரப் நல்லா சோக்காகி இருக்கும். அதனால் ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பாதுஷா ரெடி. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா ஃப்ளேக்கியாக சுகர் சிரப்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ.